அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் இன்றைய இறைவார்த்தையும் மறையுரையும். 2025 நவம்பர் மாதம் 28ஆம் தேதி, பொதுக்காலம் 34ஆம் வாரம், வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம். வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 2 முதல் 14 முடிய. இரவில் நான் கண்ட காட்சியில் வானத்தின் 4 திசை காற்றுகளும் பெருங்கடலை கொந்தளிக்கச் செய்தன. அப்பொழுது 4 பெரிய விலங்குகள் கடலில் நின்று மேலெழும்பின. அவை வெவ்வேறு உருவம் கொண்டவை. அவற்றுள் முதலாவது கழுகின் இறக்கைகளை உடைய சிங்கத்தைப் போல் இருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறக்கைகள் பிடுங்கப்பட்டன. அது தரையினின்று தூக்கப்பட்டு மனிதனைப் போல் 2 கால்களில் நின்றது. அதற்கு மனித இதயமும் கொடுக்கப்பட்டது. அடுத்து வேறொரு 2ஆம் விலங்கை கண்டேன். கரடியைப் போன்ற அந்த விலங்கு பின்னங்கால்களை ஊன்றி எழுந்து நின்றது. தன் 3 விலா எலும்புகளை தன் வாயின் பற்களுக்கு இடையில் கவ்விக்கொண்டிருந்தது. எழுந்திரு, ஏராளமான இறைச்சியை விழுங்கு என்று அதற்கு சொல்லப்பட்டது. இன்னும் நோக்குகையில் வேங்கை போன்ற வேறொரு விலங்கு காணப்பட்டது. அதன் முதுகில் பறவையின் இறக்கைகள் 4 இருந்தன. அந்த விலங்குக்கு 4 தலைகள் இருந்தன. அதற்கும் ஆளும் உரிமை கொடுக்கப்பட்டது. இவற்றுக்கு பிறகு இரவின் காட்சியில் கண்ட 4ஆம் விலங்கு அஞ்சி நடுங்க வைக்கும் தோற்றமும் மிகுந்த வலிமையும் கொண்டதாய் இருந்தது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தன. அது தூள் தூளாக நொறுக்கி விழுங்கியது. எஞ்சியதை கால்களால் மிதித்து போட்டது. இதற்கு முன் நான் கண்ட விலங்குகளுக்கு இது மாறுபட்டது. இதற்கு 10 கொம்புகள் இருந்தன. அந்த கொம்புகளை நான் கவனித்து பார்க்கையில் அவற்றின் நடுவில் வேறொரு சிறிய கொம்பு முளைத்தது. அதற்கு இடமளிக்கும் வகையில் முன்னைய கொம்புகளும் 3 வேரோடு பிடுங்கப்பட்டன. அந்த கொம்பில் மனித கண்களைப் போல கண்களும் பெருமை பேசும் வாயும் இருந்தன. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீ கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. 10,000 பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. அந்த கொம்பு பேசின பெருமை மிக்க சொற்களை முன்னிட்டு நான் அதை கவனித்து பார்த்தேன். அப்படி பார்க்கையில் அந்த விலங்கு கொல்லப்பட்டது. அதன் உடல் சிதைக்கப்பட்டு நெருப்பிற்கு இரையாக்கப்பட்டது. மற்ற விலங்குகளிடமிருந்து அவற்றின் ஆட்சியுரிமை பறிக்கப்பட்டது. ஆயினும் அவற்றின் வாழ்நாள் குறிப்பிட்ட கால நேரம் வரை நீட்டிக்கப்பட்டது. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனைப் போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சியுரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மலைகளே, குன்றுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நிலத்தில் தளிப்பவையே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். கடல்களே, ஆறுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி.
என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நீரூற்றுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். திமிங்கிலங்களே, நீர்வாழ் உயிரினங்களே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானத்து பறவைகளே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். காட்டு விலங்குகளே, கால்நடைகளே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, வணக்கம். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் கேட்கவிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம் 2025 நவம்பர் 28 பொதுக்காலம் 34 வாரம் வெள்ளிக்கிழமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவாக்குகள் 29 தொடங்கி 33 முடிய. அக்காலத்தில் இயேசு ஒரு உவமை சொன்னார். அத்தி மரத்தையும் வேறெந்த மரத்தையும் பாருங்கள். அவை தளிர் விடும்போது அதை பார்க்கும் நீங்களே, கோடைக்காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்வீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா. இது ஆண்டவர் விளங்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனதருமை அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் இயேசு நம் கண்களுக்கு முன் இருக்கும் அத்தி மரத்தை எடுத்துக்காட்டாக வைத்து இறையாட்சியின் நெருக்கத்தை உணர செய்கிறார். இயற்கையில் நிகழும் மாற்றங்களை பார்த்து வரும் காலத்தை நாம் எளிதில் அறிந்து கொள்கிறோம். தளிர் தரும் மரங்களை பார்க்கும்போது கோடை காலம் நெருங்குவதை அறிந்து கொள்வது போல, கடவுள் உலகில் செய்கிற செயல்களை பார்க்கும்போது அவரது ஆட்சி நெருங்கிவிட்டது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இந்த உவமை எளிமையானது, ஆனால் அதன் செய்தி ஆழமானது. அத்திமரத்தின் தளிர் வெளிப்புறத்திலோ கண்களுக்கு தெளிவாக தெரியும் விதமாகவே இருக்கும். அதை போலவே கடவுள் நம் வாழ்க்கையில் செயல்படும் வழிகளும் பல நேரங்களில் மிக தெளிவாகவே உள்ளன. ஆனால் நம்முடைய கவலைகள், உடனடி தேவைகள், உலகின் பரபரப்பு ஆகியவை நம் கண்களை மறைத்து விடுகின்றன. சகோதர சகோதரிகளே, இயேசு அவை எல்லாவற்றையும் தாண்டி நம்முடைய ஆன்ம கண்களை திறக்க அழைக்கிறார். இயேசு கூறுகிறார், இவை நிகழ்வதை காணும்போது இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று. இறையாட்சி என்பது வெறும் எதிர்காலத்தில் நடக்கப் போகும் ஒரு நிகழ்வு அல்ல. அது நம் இதயத்தில் இன்று தொடங்க வேண்டிய ஒரு அனுபவம். எங்கு நீதியும் அமைதியும் அன்பும் இருக்கிறதோ அங்கே இறையாட்சி வெளிப்படுகிறது. பிறரை மன்னிக்கும் மனம், பசியோடு இருக்கும் ஒருவருக்கு உணவளிக்கும் கருணை, துன்புறுபவரிடம் அழும் அன்பு, இவைகள் அனைத்தும் இறையாட்சியின் தளிர்களே. இயேசு மேலும் கூறுகிறார், அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது. இந்த வார்த்தைகள் நமக்கு நினைவூட்டுவது என்னவென்றால், கடவுளின் திட்டங்கள் நிச்சயமானவை. மனிதர்களின் கணக்குகள், அரசுகளின் அதிகாரம், உலகின் மாற்றங்கள் எதுவும் கடவுளின் திட்டத்தை குலைக்க இயலாது. வரலாறு எப்படி நடந்தாலும், காலம் எவ்வாறு மாறினாலும் இறைவன் சொன்னவை நிறைவேறியே தீரும் என்று இந்த வார்த்தைகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. அன்பர்களே, இந்த நாளில் நம்மை நாம் கேள்வி கேட்டு பார்ப்போம். என் வாழ்க்கையில் இறையாட்சியின் தளிர்கள் தெரிகிறதா?
கிறிஸ்துவின் வார்த்தைக்கு நான் என் இதயத்தில் இடம் கொடுக்கிறேனா? உலகின் மாற்றங்களில் நான் அச்சப்படுகிறேனா? அல்லது அவனுடைய வாக்குறுதியில் நிலைத்திருக்கிறேனா என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். அவருடைய வாக்குறுதிகள் ஒன்றும் எளிதல்ல. அத்தி மரத்தின் தளிர் கோடையில் வருகையை அறிவிப்பது போல் நம் வாழ்க்கையின் நல்ல பழக்கங்களும் கடவுள் பயமும் அன்பின் செய்கைகளும் நம்முள் இறையாட்சியின் வருகையை அறிக்கையிட்டுக் கொண்டிருப்பதாகும். கிறிஸ்துவின் வார்த்தை நம் வாழ்வை வலுப்படுத்தி விண்ணக நம்பிக்கையில் நிலைநிறுத்துவதாக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.